காத்தடிச்சதுனால முகத்துல இருந்து பறந்து போன பரதா போனா போயிட்டு போட்டுன்னு விட்ட சுப்புவும் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போட்டோகிராஃபரை தேடிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த மேகசின்ல இருந்த போட்டோ பயங்கரமா வைரல் ஆனதுக்கு அப்புறம் அந்த போட்டோகிராஃபரும் ஒரு வீடியோ ஒன்னு பேசி ரிலீஸ் பண்றாரு. நான் அந்த பொண்ணோட அனுமதி இல்லாம தான் போட்டோ எடுத்தேன். பர்சனல் மெசேஜ்ல செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த போட்டோனால அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு. அந்த வீடியோலயே அவரு நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாரு. உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப அந்த பிரெக்னெண்டா இருந்த பொண்ணுக்கும் பிரசவ வலி வந்துருது. அவங்க அப்பாவை மிரட்டி ஊருக்கு போன பொண்ணை ரிட்டர்ன் வர சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப சுப்பு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஊருக்கே கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப சுப்பு நான் கார்ல இருந்து இறங்கும் போது பர்தா இல்லாம தான் இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அது கூட இருக்கிறவங்க ஊர்ல இருக்கிறவங்க உன்னை கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப பிறக்கிற குழந்தை இறந்து பிறந்தா என்ன கணத்துல தள்ளி கொண்டுடுவாங்க. இதே பிறக்கிற குழந்தை நல்லபடியா பிறந்துச்சு அப்படின்னா ஊர்ல இருக்கிற எந்த பொம்பளையும் பர்தா போட வேண்டியது இல்ல, அதனால நானு பர்தா போடாம தான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிக்கிறா. அங்க பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கிற பொண்ணும் மயங்கி விழுந்துடுறா. அந்த குழந்தையோட மூமெண்ட்டும் இல்லாம போயிருது. ஒரு பக்கம் சுப்பு பர்தா போடாம வர்றதை தெரிஞ்சுக்கிற ஊர் பெரிய மனுஷங்களும் கோவமா வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணோட வீட்டுக்காரன் குழந்தையோட மூமெண்ட் சுத்தமா இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவனும் கையில செங்கல்லோட வந்துட்டு இருக்கான். அந்த நேரத்திலேயே அந்த பொண்ணு கண்முழிச்சு பிரசவ வலி வந்து குழந்தையும் நல்லபடியா பிறந்துருது. இதை தெரிஞ்சுக்கிற ஊர் மக்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு நாள் அந்த ஊர் பெண்கள் பர்தா போட்டுட்டு இருந்தது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப சுப்பு நேரம் அம்மன் சிலையாண்ட போயிட்டு அவங்க மேல போட்டு இருக்கிற பர்தாவை எரிச்சிடறா. அந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள் யாருமே அந்த சிலையை இது வரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டாங்க. இப்பதான் முறையா அந்த சிலைய ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. அம்மன் சிலை மேலேயே பர்தா இல்லன்றத பாக்குற ஊர் மக்களும் அவங்க மேல போட்டிருந்த பர்தாவையும் எடுத்துடுறாங்க.